இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா 5 essential financial rules for a successful life அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நமக்கு குழப்பமான ஒரு சூழலில் தான் இருக்கும். அதுக்கு எளிமையாக ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு தம்ப் ரூல் மாதிரி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் போடுறதுன்ற விஷயமே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. அப்போது அதுக்கு அட்லீஸ்ட் மனக்கணக்கில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட மனக்கணக்கில் உங்களுடைய பணத்தில் எவ்வளோ பணத்தை நீங்கள் உங்களுடைய செலவுக்கு யூஸ் பண்ணலாம், எவ்வளோ சேமிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளான ரூல் பார்த்திங்கன்னா 50-20-30 அப்படின்ற ஒரு ரூலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அது என்ன 50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சம்பளத்தில் அட்லீஸ்ட் 50% தான் உங்களுடைய டே டு டே லிவிங்க்கு பார்த்திங்கன்னா அது யூஸ் ஆகும். அது பார்த்திங்கன்னா உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ், அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது டே டு டே ரன்னிங்க்கு ஒரு 50% நீங்கள் செலவு பண்ணலாம். இந்த 20% பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் போகிறது, இல்லை ஒரு கார் வாங்குறது, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அவுட்டிங் போகிறதா இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு 20%. அப்போ மிச்சம் இருக்கிற 30% என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக அது சேவிங்ஸ், உங்களுடைய லாங் டேர்ம் நீட்ஸுக்கு தேவையானதுக்காக நீங்கள் சேவ் பண்ணணும். ஆனால் எப்போவுமே நீங்கள் 50-20-13 பண்ணாமல் முதல்ல 30% பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் இருக்கிற 70% பெட்டர் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுடைய சேவிங்ஸை முதல்ல பண்ணிவிடுங்க. 30% ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல 30% பண்ணிவிட்டு மிச்சம் 50-20 நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப்பை நீங்கள் என்ஜாயும் பண்ணியிருக்க முடியும், ப்ளஸ் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு நீங்கள் செக்யூராகவும் ஆகிருக்க முடியும். ஸோ அதனால் இந்த ரூல் 50-20-30 மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடன் வாங்காமல் இருக்கிற ஒருத்தரை பார்க்குறது ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்போ முதல்ல இஎம்ஐக்கு ஒரு ரூல் வச்சுப்போம். இதில் 2 டைப் ஆஃப் ரூல் நான் சொல்ல போகிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓவரால் இஎம்ஐ அவுட்ஃப்ளோ எவ்வளோ இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்னொன்று நீங்கள் ஏதாவது கார் மாதிரி ஒரு விஷயத்தை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ இஎம்ஐ எடுக்கலாம் அப்படின்ற 2 ரூலையும் கம்பைன்டு பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல்ல உங்களுடைய ஓவரால் இன்கமில் 30%க்கு மேலே லோன் இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த டைப் ஆஃப் லோன் கூட எடுத்துக்கோங்க. அது ஹோம் லோனாக இருக்கலாம், இல்லை கார் லோனாக இருக்கலாம், இல்லை பர்சனல் லோனாக இருக்கலாம், இல்லை கிரெடிட் கார்டு லோனாக இருக்கலாம். இது எல்லாமே சேர்த்து 30% தாண்டாமல் இருந்ததுன்னா பெட்டர். அஃப்கோர்ஸ் நீங்கள் லோனே இல்லாமல் இருந்தீங்கன்னா பெட்டர், லோவர் த பெட்டர். ஸோ அப்போது 30% தாண்டாமல் வச்சுப்போம். ஸோ இது ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3, இப்போ நான் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் கார் வாங்கலாம்? ஏன்னா அதுவே ஒரு பெரிய குழப்பம். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல் முறையாக கார் வாங்குறவங்களே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாகவே செடான் அண்ட் எஸ்யூவிக்கு தான் போகிறாங்க. இன்ஃபேக்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியே சர்ப்ரைஸ்டாக இருக்காங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் கார்ஸை விட எஸ்யூவியோட கார் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு பக்கம் அது நல்ல விஷயம்னு வச்சுக்கிட்டா கூட நீங்கள் இதில் ஒரு ஃபினான்ஷியல் ட்ராப்பில் போய் மாட்டிக்கக்கூடாது. அப்போது நீங்கள் ஒரு காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் அந்த காருக்கு கொடுக்க வேண்டிய டவுன் பேமெண்ட் 20% பணமாவது உங்ககிட்ட, டவுன் பேமெண்ட்டுக்கான பணமாவது உங்ககிட்ட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 lakhsக்கு ஒரு கார் வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் 2 லட்ச ரூபாவது உங்கள் கையில் இருக்கணும். அடுத்தது உங்களுடைய லோன் அட்லீஸ்ட் 3லேருந்து 4 வருஷத்துக்கு மேலே ஆர் மேக்ஸிமம் 5 வருஷத்துக்கு மேலே கண்டிப்பாக கார் லோன் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய லோனோட இஎம்ஐ பே பண்ணுறீங்களா, அதாவது கார் லோனோட இஎம்ஐ பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்கமில் 10% தாண்டாமல் இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுடைய காருக்கான இஎம்ஐ 10,000 rupeesக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ 20% டவுன் பேமெண்ட் இருக்கணும். அடுத்தது 4 வருஷத்துக்கு மேலே லோன் இல்லாமல் இருந்தால் நல்லது. மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா கார் லோனோட இஎம்ஐ பார்த்திங்கன்னா 10% தாண்டாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஓவரால் லோன் அமௌண்ட் 30% தாண்டக்கூடாது. கார் லோனோட இஎம்ஐ பார்த்திங்கன்னா 10% தாண்டாமல் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரிட்டையர்மெண்ட். இப்போ இந்த ரிட்டையர்மெண்ட்டை பற்றியான அவேர்னஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்துகிட்டே இருக்குது. அப்போது எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் கேல்குலேஷன் அப்படின்லாம் டீட்டெயிலாக நீங்கள் பண்ண முடியும். அப்படி இல்லை எனக்கு ஒரு மனக்கணக்கு மாதிரி தெரியணும் அப்படின்னா உங்களுடைய ஆனுவல் இன்கமில் அட்லீஸ்ட் ஒரு 25 times ஆகுது உங்ககிட்ட பணம் இருந்தால் தான் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டை பார்க்க முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆவரேஜாக ஒரு 40-45 வயசில் இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 10 லட்ச ரூபாய் இருக்குன்னா 55வது வயசில் அட்லீஸ்ட் அது டபுள் ஆயிருக்கும் உங்களோட இன்கம். ஸோ அப்போ இன்கம் வந்து 10 லட்சம்ன்றது அட்லீஸ்ட் வந்து 15-20 லட்ச ரூபாய் இருக்கும். அப்போ 20 லட்ச ரூபாய்க்கு 25 மடங்கு அப்படின்னு கணக்கு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸாக இருந்ததுன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக ரிட்டையர் ஆக முடியும். அகைன் இது வந்து ஒரு தம்ப் ரூல் தான். இதுவே நீங்கள் 30 வயசில் தான் இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுடைய சம்பளத்தை 10 லட்ச ரூபாய் நீங்கள் 30 வயசுலேயே சம்பாதிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுடைய சம்பளம் 50-55 வயசை தாண்டும் போது பேர் மினிமம் 30-35 லட்சமாக இருக்கும். அதுலேருந்து 25 டைம்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போனோன்னா அட்லீஸ்ட் உங்கள் ஆனுவல் இன்கம்லேருந்து 25 மடங்கு பணமாவது உங்கள் கையில் இருந்ததுன்னா பெட்டர். மினிமம் 20 டைமாவது இருக்கணும். 25-30 டைம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்கலாம். ஸோ ரிட்டையர்மெண்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 25 டைம்ஸ் ஆஃப் யோர் இன்கம். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை எங்கே போடணும், அதுவும் ஸ்பெஷலாக ஃபினான்ஷியல் அசெட்ஸ் வந்தோன்னா நீங்கள் வந்து ஈக்விட்டியில் பணம் போடணுமா இல்லை டெட்டில் பணம் போடணுமா அப்படின்ற பெரிய குழப்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு வந்து அகெயின் ஒரு சிம்பிள் தம்ப் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 100 - ஏஜ் அப்படின்ற ரூல். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து 30 வயசு இருக்குதுன்னு வச்சுப்போமே, உங்களுக்கு வந்து பெருசாக ஈக்விட்டியை பற்றி தெரியாது, டெட்டை பற்றி தெரியாதுன்னா சிம்பிளாக உங்களுடைய 100 ரூபாயில் 30 ரூபாவை நீங்கள் டெட்டில் போடலாம். அதுதான் உங்களுடைய வயசு. ஸோ 30 ரூபா டெட்டில் போட்டுட்டு மிச்சம் 70 ரூபா நீங்கள் ஈக்விட்டியில் போடலாம். ஏன்னா உங்களுடைய ஏஜ் கம்மியாக இருக்கிறனால டைம் வந்து லாங்கராக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் அக்ரெசிவான போர்ட்ஃபோலியோ கூட வச்சுருக்கலாம். இதுவே உங்களோட வயசு 50ன்னு வச்சுப்போமே, அப்போது 100 - 50 வந்து டெட்டுக்கும் 50 வந்து ஈக்விட்டிக்கும் போகலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு சிம்பிளான அகைன் அ வெரி பவர்ஃபுல் ஃபார்முலா. ஏன்னா எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போடக்கூடாதுன்றதையும் நமக்கு தெரியும். அப்போ உங்கள் பணத்தில் ரிஸ்க்கை எப்படி சிம்பிளாக மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த 100 - ஏஜ் ஃபார்முலா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 5 பவர்ஃபுல்லான ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் பெட்டராக இருப்பீங்க ஃபினான்ஷியலி. ஸோ ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய ஓவரால் இன்கமில் 50-20-30 ரூலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 50 அதாவது மேக்ஸிமம் 70 ருபீஸ் தான் எக்ஸ்பென்ஸ் போகணும், மிச்சம் 30 ருபீஸ் வந்து சேவிங்ஸில் இருக்கணும். இஎம்ஐ ரூல் பார்த்தோம். உங்களுடைய ஓவரால் இஎம்ஐ வந்து 30% தாண்டாமல் இருக்கணும் உங்களுடைய இன்கமில். கார் லோன் போனீங்கன்னா உங்களுடைய கார் லோன் வந்து 30% தாண்டாமல் இருக்கணும். அட்லீஸ்ட் வந்து 20% பணம் டவுன் பேமெண்ட்டாவது உங்கள் கையில் இருக்கணும். அடுத்தது ரிட்டையர்மெண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 25 மடங்கு உங்களுடைய ஆனுவல் இன்கமாவது உங்கள் கையில் இருக்கணும். லாஸ்ட் பார்த்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் டெட் அலோகேஷன் பண்ணும்போது 100 - ஏஜ் தான் உங்களுடைய டெட் அலோகேஷன், மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஈக்விட்டி அலோகேஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பை சிம்பிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபினான்ஷியலி நீங்கள் பெட்டராக இருப்பீங்க. ஸோ சொன்ன தகவல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எங்களுடைய யூடியூப் சேனல் சிம்போனியா வெல்த் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.